அமீர் சாரும் ஜாஃபர் அவரும் சேர்ந்து இந்த லா கஃபே ராதாகிருஷ்ணன் சாலையில் திறந்திருக்காங்க. 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்திய வழக்கில் சென்னை சாந்தோம் பகுதியைச் சேர்ந்த சினிமா தயாரிப்பாளர் JSM ஜாஃபர் சாதிக் என்பவரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். தமிழ் திரையுலகில் இயக்குனர் அமீரை முன்னிறுத்தி பல கோடிகளை ஜாஃபர் முதலீடு செய்துள்ளதாகவும் அவரை வைத்து மாயவலை, இறைவன் மிகப்பெரியவன் உள்ளிட்ட படங்களை தயாரித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக ஜாஃபர் சாதிக், இயக்குனர் அமீர், அப்துல் பாசித் ஆகிய 3 பேரும் சேர்ந்து கிழக்கு கடற்கரை சாலையில் 4 AM கஃபே என்ற பெயரில் உயர் ரக காபி கடையும், சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் லா கஃபே என்ற பெயரில் ஹோட்டலும், ஜூகோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனமும் நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜாஃபர் சாதிக் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் இருக்க விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு அடைக்கலம் கொடுப்பவர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய போதை தடுப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் ஜாஃபர் சாதிக்கிற்கு நெருக்கமான அரசியல் மற்றும் சினிமா பிரமுகர்களின் பெயர் பட்டியலை தயாரித்து வரும் போலீசார் வரும் நாட்களில் ஒவ்வொருவராக சம்மன் அனுப்பி விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். இதற்கிடையே ஜாஃபர் சாதிக்குடன் ஏற்றுமதி தொழிலில் போர்ட் ஆஃப் டைரக்டராக இருப்பது குறித்து போலீசாரிடம் விளக்கம் சொல்லிக்கிறேன் என்று தெரிவித்த இயக்குனர் அமீர், எல்லோருக்கும் தெரிந்த உண்மையை காவல்துறையிடமும் அரசாங்கத்திடமும் சொன்னால் நானும் சொல்கிறேன், இறைவன் மிகப்பெரியவன் என்று தெரிவித்தார்.